ஓகே, இந்த மந்த்ல பாத்தீங்கன்னா நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான சில போன்ஸ்லாம் லான்ச் ஆகுது. ஸோ அந்த வகையில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஒரு ஃபோன் என்னன்னா OnePlus உடைய 10R. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த OnePlus 10R ஃபோன்ஸில் என்னென்னலாம் இருக்குது, ப்ளஸ் அந்த ஃபோனோட ஒரு குட்டி அன்பாக்சிங் இந்த மாதிரி விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ OnePlus ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நாம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கை லைட் அப்படியே பார்த்துருவோம். இந்த ஃபோனோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பிக்கலான OnePlus பாக்ஸ், ரெட் கலர் ஹரிசாண்டல் வெர்டிகல் பாக்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியே தான் ஒரு நீளமான பாக்ஸாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது வந்து USB A to C கிடையாது, இது வந்து C to C கேபிள். ப்ளஸ் இதில் வந்து அந்த சார்ஜிங் பிரிக்குமே நமக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த சார்ஜிங் பிரிக் வந்து 160 வாட் சார்ஜிங் பிரிக். பட் இந்த ஃபோன் வந்து மேக்ஸிமம் 150 வாட் தான் சப்போர்ட் பண்ணும். பட் இவங்க 160 வாட் கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்ற பேரில் சார்ஜர் கீச்சர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்க சார்ஜர் இப்போ கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். நோட் பண்ணிக்கோங்க, இப்போ கொடுத்துருக்கிறது. இவங்க இதே மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. கூடிய சீக்கிரம் இவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோனில் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். தென் ஃபோனோட டிசைனை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனோட பேக் டிசைன் வந்து ரொம்ப தாறுமாறாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம மற்ற ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் முக்கியமாக இங்கே நீங்கள் பார்க்குற அந்த மேட் பிளாக் கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த கேமரா கீழே பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி உள்ள டிசைனாக இருக்கட்டும், ப்ளஸ் அதுக்கடுத்து ஒரு ஹார்டனிங்கான ஒரு மேட் டிசைனாக இருக்கட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ப்ளஸ் சென்டரில் இருந்த அந்த OnePlus லோகோ இப்போ பாட்டமில் சைடில் போயிருச்சு. இதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த டிசைனில் ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus ஃபேன்ஸுக்கு தெரியும். OnePlusல வந்து அந்த ஒரு சூப்பரான விஷயமே அந்த அலர்ட் ஸ்லைடர் தான். அந்த அலர்ட் ஸ்லைடரை இந்த ஃபோன்லேருந்து தூக்கிட்டாங்க. இது ஒரு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான ஒரு மேட்டர் தான். ப்ளஸ் இந்த ஃபோனில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் வந்து 6.7 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃபுல் HD ரெசல்யூஷன் தான். இந்த டிஸ்பிளே வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற டிஸ்பிளே. அதுபோக இந்த டிஸ்பிளே 720 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோடையும் வருது. ஸோ 720 Hz ரொம்ப ரொம்ப அதிகம். அஃப்கோர்ஸ் இது கேமிங் ஃபோக்கஸ்டான ஒரு டிவைஸ் மாதிரி தெரியுது. அதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து இதுக்கு வந்து அந்த ஹீட் டிசிபேஷனுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு HDR10+ சர்டிஃபிகேஷன் உள்ள ஒரு டிஸ்பிளே. தென் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுடைய கேமரா 50 MP ட்ரிபிள் கேமரா அப்படின்னு சொல்லி இவங்க மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மேட்ரு என்னன்னா ஒரே ஒரு 50 MP கேமரா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட IMX766 சென்சார் கொடுத்துருக்காங்க. தென் கூட உள்ள 2 சென்சாரில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 8 MP அல்ட்ரா வைட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 8 MP ப்ளஸ் அது கூட எதுக்குமே உதவாத ஒரு 2 MP மேக்ரோ சென்சார். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு நல்ல கேமரான்னு பார்த்தோம்னா இந்த பிரைமரி கேமராவை சொல்லலாம். மற்ற ரெண்டுமே எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து ரியலில் நம்மளால் 4K 30 வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் வந்து 1080/30 தான் ஷூட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 1080/60 கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாட். தென் அடுத்து முக்கியமாக இந்த ஃபோனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து MediaTek உடைய 8100 மேக்ஸ் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த Snapdragon 870க்கு ஈக்குவலாக சில சமயங்கள் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய ஒரு சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ MediaTek அப்படின்னோடனே நீங்கள் என்னடா அப்படின்னு யோசிக்கிறேன்னா MediaTek வந்து ரொம்பவே நல்லா தான் இப்போ ப்ராசஸர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த சிப்செட்டும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தென் அது போக ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து LPDDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8GB அப்புறம் 12GB வருது. அப்புறம் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. தென் இதை தொடர்ந்து பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2022 4500 mAh தான் பேட்டரி அப்படின்னு நீங்கள் யோசிங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இந்த ஃபோன் வந்து 160 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் 150 வாட் ஃபோனில் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோனை 0 to 50 வெறும் 5 நிமிஷத்தில் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். 5 நிமிஷம். இது எந்த அளவுக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கேப்பபிலிட்டியை சொல்லுது அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியுது அப்படின்றனால 4500 mAh அப்படின்றது ஒரு மேட்டர் அவங்களுக்கு தெரியாது. தென் அதை தொடர்ந்து சாஃப்ட்வேர் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் Android 12 ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் இது வரைக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்ப அந்த ஆக்சிஜன் UI அப்படின்ற ஒரு மேட்டரோட சாயல் மொத்தமாக போயிட்டு கலர் வைஸோட சாயல் தான் இதில் தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ். இப்போ நான் சொன்ன எல்லா ஒரு விஷயமும் ஜஸ்டிஃபை ஆக போகிறது இந்த ஒரு ப்ரைஸை வச்சு மட்டும்தான். ஸோ இந்த பாக்ஸி டிசைன் ரொம்பவே ஒரு ப்ரீமியமான லுக் இதெல்லாம் சேர்த்து இந்த ஃபோனுக்கு வந்து என்ன ப்ரைஸ் வரப்போகுது அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் அவங்க ரிவீல் பண்ணலை. ஆனால் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் லான்ச் ஆக போகுது. 28ஆம் தேதி நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெஸ்ட்டுமே போயிட்டுருக்கு இந்த ஃபோனுக்காக. இந்த ஃபோனை பற்றின சில குவிஸுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் ஃப்ரீயாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களும் அதை பார்த்தீங்க அப்படின்னா சும்மா போய் கொடுத்து விடுங்களேன், வந்தா என்ன வராட்டி என்ன.
ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸை தவறுதலாக அவங்களே மென்ஷன் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. அதில் போட்டிருந்தபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து 28,000க்கு லான்ச் ஆக போகிற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் டிசைன் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப 28,000க்கு இந்த ஃபோன் எனக்கு ஒர்த் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிக்கலாம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.